ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் இயல் 6க்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதாவது டேர்ம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் டேர்மில் 3வது இயல், சரியா? 2வது பருவத்தில் 3வது இயல், கடைசி இயல் வந்து பார்க்க போகிறோம். 6th நம்ம பார்த்துட்டு வர ஆர்டர் வச்சு பார்த்தீங்கன்னா 6வது இயல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த இயலை பொறுத்த வரைக்கும் என்ன தலைப்பு அப்படின்னா, தொழில் மற்றும் வணிகம். சரியா? ஸோ இதில் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து தொழில் மற்றும் வணிகம் சார்ந்து வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே படிக்கிறதுக்கு வந்து தேவை கிடையாது. சரியா? எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து முடியரசன் வந்து வருவார். சரியா? ஸோ முடியரசன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கார். அதனால் முடியரசன் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். கடலோடு விளையாடு அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அது உங்களுக்கு இப்போ நடத்திடுறேன். வளரும் வணிகம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். வளரும் 1 மினிட் இருங்க. ஆ வளரும் வணிகம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரீடு. சரியா? கலையோடு விளையாடு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உழைப்பே மூலதனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? உழைப்பே மூலதனம் தேவையில்ல. சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால் அது கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஸோ இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட், எது எது நம்ம முக்கியமாக பார்க்கணும், அது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரியும். ஓகேவா? கையில் வந்து புக் எடுத்துக்கோங்க. புக் இருந்தால் புக் எடுத்துக்கோங்க. இல்லை நோட்ஸ் இருக்குது, நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நோட்டு பென் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சொல்ல சொல்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்கிறோமோ அதை ஒவ்வொன்றா வந்து நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. அப்போனா தான் வந்து நீங்கள் வந்து திரும்ப அதை படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? ஸோ அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரி. ஓகேவா? ஸோ நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் பாடல். சரியா? ஸோ அப்போ நம்ம 5 திணைகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? 5 திணைகள் வந்து என்னென்ன? குறிஞ்சி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு நம்ம படிச்சிருப்போம். சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு படிச்சிருப்போம். இதில் இந்த பாலையை மட்டும் இங்கே கேன்சல் பண்ணிடுங்க. பாலைவனத்தை பற்றி அவங்க பேசவே இல்லை. சரியா? இங்கே என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முல்லை, மருதம், அதுக்கப்புறம் நெய்தல், முல்லை, மருதம், குறிஞ்சி, அதுக்கப்புறம் வந்து நெய்தல். ஓகேவா? ஸோ இதுதான் இவங்க இங்கே ஃபாலோ பண்ணுற ஆர்டர். சரியா? ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து இவங்க இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நானிலம் படைத்தவன் அப்படின்னா இந்த பாடலில் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 4 நிலங்களை நம்ம எப்படி உருவாக்குனாங்க. நம்ம தமிழர்கள் வந்து காடை சுத்தப்படுத்தி அதை வயலாக்கி, வயலை ஊராக்கி, ஊரை வந்து நகரமாக்கி எப்படி இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு பாடல். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயங்கள் என்னென்ன எப்படி எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. சரியா? தமிழர்களின் வாழ்க்கையை உயர்த்தியது எது அப்படின்னு கேட்டோம்னா, தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின, தமிழரின் வணிக மென்மையை அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த பாடல் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை சொன்னேன்னா இந்த ஆர்டர் ஒரு பாருங்க. முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் வரணும். 1, 2, 3, அதுக்கப்புறம் நெய்தல் வந்து 4. சரியா? நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மனிதனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சமர் அப்படின்னா வந்து போர் அப்படின்னு அர்த்தம். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளங்கிடுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா?
ஸோ, இதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, "கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெரியவளை மல்லெடுத்து தின்றோர்" அப்படின்னா, கல்லு முன்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ, அந்த காட்டுப் பகுதிகள வந்து சரி பண்ணி, அந்த கல்லும் முள்ளும் நிறைஞ்சிருந்த முட்கள எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி, பெரிய பெரிய நிலப்பரப்ப வந்து திருத்தி அவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? தனது உடல் வலிமையால மல்லெடுத்து அப்படின்னா, தன்னோட உடல் வலிமையால அந்த வளத்த வந்து பெருக்குறாங்க. சரியா? நீர்வளம், நிலவரம் எல்லாத்தையும் வந்து பெருக்குனாங்க. அதுக்கப்புறம் அத வந்து ஊராக்கினாங்க, நகரமாக்கினாங்க, நாடாக்கினாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் இந்த 4 நிலத்தையும் வந்து நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் வந்து இவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 4 நிலத்த வந்து 4 வகையா அதாவது காடும் காடும் சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும் இப்படின்னு வந்து 4 வகையா பிரிச்ச மனிதர்களே வந்து இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் "ஆடக் கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான்." சமர் கடந்தான்னா போர் கடந்தான். சரியா? அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கொண்டவர்கள் தான் வந்து தமிழர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. "பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான்." சரியா? சூழும் பனிமலையை சுற்றி கொடியேற்றினான். பனி சூழ்ந்த இமயமலையில வந்து அவங்களுடைய வெற்றி கொடியை ஏத்தினவர்கள் தான் வந்து தமிழர்கள். "முக்கிழித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூரா." அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? தோணிக்குள் எக்களிப்பு மீதுரை. எக்களிப்பு அப்படின்னா, அ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எக்களமா இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க பார்த்தியா? அந்த மாரி எக்களிப்பு அப்படின்னா, பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிளகு முதல் பண்டங்கள் அப்படி ஏத்துனாங்க அப்படின்னா என்னென்னன்னா, மிளகு இந்த மாரியான பண்டங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணாங்க பார்த்தீங்களா? ஏலம், மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்கள்ல ஏற்றி கண்டங்கள் கடந்து போய் வியாபாரம் பண்ணாங்க. அவங்க தான் வந்து தமிழர்கள். கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான். அஞ்சாமை மிக்கவன் தான். பயம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. கப்பல்ல உலகம் முழுக்க வந்து சுத்தி வந்தாங்க. அவங்களுக்கு எதுக்குமே வந்து அஞ்ச மாட்டாங்க. ஆனா சான்றோர்கள் வந்து எத வந்து அஞ்சு தீமைகள செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த தீமைகள வந்து செய்றதுக்கு அஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி முடியரசன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ, இதனுடைய சொல்லும் பொருளும் வந்து பார்த்துக்கோங்க. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படின்னு அர்த்தம். சமர் அப்படின்னா போர். நல்கும்னா தரும். கழனி அப்படின்னா வயல். சரியா? அது நம்மளுக்கு தெரியும். மறம் அப்படின்னா வீரம். மரம் எந்த ரா வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். ஓகேவா? ஆழி அப்படின்னா கடல். தெரியும். ஆழி அப்படின்னா கடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பாடல் பொருள் ஒரு தடவ ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்ப சொன்னது தான். அதே தான் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, இப்போ வந்து மெயினான விஷயம் என்னன்னா, நூல்வழி. நூல்வழிய பொறுத்தவரைக்கும் முடியரசன். முடியரசன்ங்கிறவர் யாரு அப்டின்னா, நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ, முடியரசன் வந்து நம்ம கம்பல்சரி வந்து நல்லா பார்க்கணும். சரியா? ஸோ, முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா, துரைதாசு. சரியா? முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் துரைதாசு. இவரு பூங்கொடி, வீரகாவியம் வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. சரியா? என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படிங்கிற நூல்கள் தான் எழுதியிருக்காரு. ஸோ, ஒரு நூல் வந்து இவருக்கு இருக்கு. ஸோ, அந்த நூல் வந்து இதில குடுக்கல. மத்த எல்லா இடத்துலயும் குடுத்துருக்காங்க. ஸோ, அதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லி ஒரு நூல். சரியா? அதுவும் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஊன்றுகோல் அப்படிங்கிற நூலும் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இது ரொம்ப முக்கியம்ப்பா. திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் வந்து முடியரசன் அவர்கள். சரியா? இவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா தேனி. தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்தவர். சரியா? தேனி மாவட்டம் பெரியகுளத்தும் தான் வந்து இவருடைய ஊரு. இவர் வந்து கலப்பு திருமணம் வந்து செஞ்சவர். சரியா? சாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணம் வந்து செஞ்சவரு. அதாவது எந்த ஒரு சடங்குகளும் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றவர். இவரோட இறப்புக்கு பின்னாடி எனக்கு சடங்குகளே செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொன்னவரு. பெரியார் மற்றும் அண்ணாவினுடைய மிகப்பெரிய நண்பர். சரியா? பெரியார், அதுக்கப்புறம் அண்ணாவுடைய நல்ல நண்பர் இவரு. ஓகேவா? ஸோ, இவருடைய சிறப்பு பெயர், ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவியரசு அப்படின்னு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. கவியரசு, முடியரசுன்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இத யார் இவருக்கு வழங்குனது அப்படின்னு பார்த்தோம்னா, குன்றக்குடி அடிகளார். சரியா? குன்றக்குடி அடிகளார் தான் இவருக்கு இந்த சிறப்பு பெயர வந்து சூட்டியிருப்பாரு. எங்கே சூட்டியிருப்பாரு அப்படின்னா, பறம்பு மலை அப்படிங்கிற இடத்துல வந்து இவருக்கு இந்த சிறப்பு பெயர வந்து குடுத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில். இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூங்கொடி அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசு சரியா? தமிழக அரசு 1966ல வந்து விருது வழங்குச்சு. சரியா? 1966ல வந்து விருது குடுக்குறாங்க. அதே மாரி இந்த வீரகாவியம் அப்படிங்கிற நூலுக்கு வந்து அ தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறவங்க பரிசு குடுக்குறாங்க. தமிழ் வளர்ச்சி கழகத்தில இவருக்கு வந்து பரிசு கிடைக்குது. சரியா? தமிழ் வளர்ச்சி கழகம்.
அப்படிங்கிறதுல வந்து இவருக்கு பரிசு கிடைக்குது. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இப்பாடல் வந்து புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இந்த பாடல வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து டேட்டா. ஸோ இத மட்டும் வந்து எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பாரதியார் பாடல். பாரதியார் பாடல் வந்து இது வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கங்கை நதிப்புறத்துக்கு கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வெள்ளி பனிமலையின் மீது இமயமலையின் மீது உலாவோம். கடல்கள் முழுவதும் வந்து கப்பல் விடுவோம். கங்கை நதிப்புறத்தில் வந்து கோதுமை பண்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி காவிரி வெற்றிலைக்கு வந்து மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள், அதாவது சேரம்னா கேரளா, கேரளத்து தந்தங்கள் வந்து பரிசளிப்போம். ஏன்னா கேரளாவில் வந்து யானைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கேரளத்து சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் பார்க்கலாம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் அப்படின்னு பார்த்தோம்னா வீரம். ஓகேவா? போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம். அதுக்கப்புறம் கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து ஆப்ஷன் பி, கல் கூட்டல் எடுத்து. ஓகேவா? அடுத்து நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 கூட்டல் நிலம். அதுக்கப்புறம் நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடென்ற. அதுக்கப்புறம் 5வது கேள்வி பாருங்க. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து களம் ஏரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பாடல் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுச்சு. சரியா? நான் நிலம் படைத்தவன் முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ இயல் 6ல அடுத்து பார்க்க போகிறது கடலோடு விளையாடு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாடல் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது செகண்ட் பாடல் கடலோடு விளையாடு அப்படிங்கிற பாடல். சரியா? ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். இதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த பாடலுக்குள்ளே இருந்து மேட்ச் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த பாடல் வந்து நீங்க ரீட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ இந்த ஐலேசாங்கிறது கூட தேவை கிடையாது. இந்த இந்த வரிகள் வந்து கேட்பாங்க. "விடிவெள்ளி நம் விளக்கு, விரிகடலே பள்ளிக்கூடம், அடிக்கும் அலை நம் தோழன், அருமை மேகம் நமது குடை, வெண்மணலே பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து, பாயும் புயல் நம் ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள், முழு நிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம், அதுக்கப்புறம் தொழும் தலைவன் பெருவானம், துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது விடிவெள்ளி தான் வந்து நம்மளுடைய விளக்கு. அது நட்சத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? நட்சத்திரங்கள் தான் நம்மளுக்கான விளக்கு கடல்ல. நம்மளுக்குன்னு வந்து எந்த விளக்கும் கிடையாது. விரிகடல் தான் நம்மளுடைய பள்ளிக்கூடம். அடுக்கும் அடுக்கடுக்கா அலைகள் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த அலைகள் தான் நம்மளுடைய நண்பர்கள். அருமை மேகம். இந்த மேகம் தான் நமக்கு ஒரு குடை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடுத்து வெண்மணலே பஞ்சு மெத்தை. இந்த வெண்மையான மணல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கடல் மணலு, இந்த மணல் தான் வந்து நம்மளுக்கு பஞ்சு மெத்தை மாதிரி. அதுக்கப்புறம் விண்ணின் இடி காணும் கூத்து. விண்ணில வானத்தில வந்து இடி இடிக்கும் பார்த்தீங்களா? அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படம் மாதிரி, நம்மளுக்கு வந்து ஒரு நகைச்சுவை மாதிரி, ஒரு வேடிக்கை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. பாயும் புயல் நம் ஊஞ்சல். புயல் காத்து தான் வந்து நம்மளுக்கு ஊஞ்சல் மாதிரி. பனிமூட்டம் தான் வந்து நம்மளுக்கு போர்வை. காயும் கதிர் சுடர்கூரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதிர் வருது பார்த்தீங்களா? சூரிய கதிர்கள் வருது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுக்கு கூரை மாதிரி. நம்ம வீட்டு கூரை மாதிரி. கட்டுமரம் தான் வந்து வாழ்ற வீடு. நம்ம கட்டுமரத்தில தான் வாழ்றோம். கப்பல்லே வந்து போறோம். கப்பல்லே வந்து வரோம். ஸோ அப்ப கட்டுமரம் தான் நம்மளுடைய வாழ்ற வீடு. மின்னல் வரி அரிச்சுவடி. அந்த மின்னல் வரிகள் வருது பார்த்தீங்களா? மின்னல் வெட்டும்போது அதுதான் நம்மளுடைய அரிச்சுவடி. நம்ம பிடிக்கிற மீன்கள் தான் நம் பொருள்கள். நம்ம பிடிக்கிற மீன்கள் மட்டும் தான் நம்மளுடைய பொருள்கள். முழு நிலவே கண்ணாடி. முழு நிலா தான் வந்து நம்மளுக்கான கண்ணாடி. மூச்சடைக்கும் நீச்சல் தான் வந்து நம்ம பண்ற யோகா. அதுக்கப்புறம் தொழும் தலை வந்து பெருவானம். அந்த வானத்த தான் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து தொழுகுறோம், வணங்குறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? துணிவோடு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத வந்து மேட்ச்ல கேட்பாங்க. கட்டுமரம் வந்து கட்டுமரம்னு குடுத்துருவாங்க. இந்த பக்கம் வந்து மேட்ச்ல வந்து வாழும் வீடு மாத்தி குடுத்துருப்பாங்க. மின்னல் வரி அரிச்சுவடி மாத்தி குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேவா? இப்ப பிடிக்கும் மீன்கள் அப்படின்னு குடுத்து டேஷ் அப்படின்னா நன்பொருள்கள், நம் பொருள்கள் அப்படிங்கிறத மேட்ச்ல கேட்பாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே.
ஸோ, அதனால 1க்கு 2 வாட்டி பாடல வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா, கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். சரியா? அகரவரிசை எழுத்துக்கள தான் வந்து அரிச்சுவடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ, நம்ம வந்து மேலே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இத வந்து அப்படியே வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள். விரிந்த கடலே பள்ளிக்கூடம். ஓகேவா? ஸோ, இதெல்லாம் கேட்கலாம். விரிந்த கடல் அந்த பக்கம் மேட்ச்ல வந்து மாத்தி மாத்தி குடுப்பாங்க. இப்ப விண்மீன்கள், விரிந்த கடல், கடல் அலை, மேகம் அப்படிங்கிறத இந்த லெஃப்ட் சைடு குடுத்துட்டு, ரைட் சைடுல வந்து இந்த பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் வந்து இந்த விளக்குகள், அதுக்கப்புறம் தோழன், அப்புறம் குடை இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி குடுத்து, எதுக்கு எது வந்து சூட்டான வேர்டு அத மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? கடல் அலையே தோழன், மேகமே குடை, வெண்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை. ஓகேவா? விண்ணின் இடி அவர்களுக்கு காணும் கூத்து, சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், புயல் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர்கள் தான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம், இவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன வேர்ட்ஸ் வருது. நிலானா வந்து கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து கட்டுமரம் தான் வந்து வாழ்ற வீடு. ஸோ இந்த மாரி விஷயங்கள கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் வந்து இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கோங்க. நெய்தல் திணைய பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த கடலும், கடல் சார்ந்த இடமும். நிலம் வந்து கடலும், கடல் சார்ந்த இடமும். மக்கள் வந்து பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? பரதர், பரத்தியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எயினர், எயிற்றியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்து வந்து தொழில் வந்து இவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா, மீன் பிடித்தல், அதுக்கப்புறம் உப்பு விளைவித்தல் அப்படின்னு சொல்லி 2 தொழில்கள் வந்து இவங்க பண்றாங்க. இவங்க பயன்படுத்துற பூ என்னன்னு பார்த்தோம்னா, தாழம்பூ. ஓகேவா? தாழம்பூ தான் இந்த நெய்தல் திணையில உள்ளவங்க பயன்படுத்துற பூ. ஓகேவா? அடுத்து நூல்வெளிய பொறுத்தவரைக்கும் இதில வந்து பெரிய தகவல்கள் இல்ல. சிம்பிளா ரீட் பண்ணிக்கோ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். சரியா? இந்த இந்த கேள்விகள் வந்து கேட்கலாம். இத நோட் பண்ணிக்கோங்க. காதால் கேட்டு வாய்மொழியாகவும் வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். சரியா? வாய்மொழி இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்படுவது. சரியா? அடுத்து ஏற்றப்பட்டு, ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, அதுக்கப்புறம் விளையாட்டு பாட்டு, அதுக்கப்புறம் தாலாட்டு பாட்டு. இந்த மாதிரியான 4 வகைகள்ல வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னன்னா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாட்டு, அதுக்கப்புறம் தாலாட்டு பாட்டு. சரியா? இப்பாடல் யார் எழுதுனார்னா, சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த பாடல் வந்து நம்மளுக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து புக் பேக் பார்க்க போறோம். ஸோ, புக் பேக்க பொறுத்தவரைக்கும் க நம்பர் 1 கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி பெருவானம். அதுக்கப்புறம் அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன? இதுக்கான ஆன்சர் என்ன? அப்படிங்கிறத நீங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 4வது கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்ன? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ வீடியோவ தொடர்ந்து பாருங்க. இடையில வந்து கேள்விகள் வந்து கேட்போம். யார் யார் ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறதையும் நாங்க நோட் பண்ணுவோம். சரியா? யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் சரி, பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் யாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால நீங்க கரெக்ட்டா வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 4வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த பாடல் வரிகள் சொன்னேன்னா, நான் மேத்ஸ்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்து கேட்பாங்க. இப்ப இப்ப சொல்லுங்க. விடிவெள்ளி தான் என்னது? விளக்கு. ஓகேவா? மணல் தான் வந்து பஞ்சு மெத்தை. அதுக்கப்புறம் புயல் தான் வந்து ஊஞ்சல். பனிமூட்டம் தான் போர்வை. ஓகேவா? ஸோ அப்ப என்ன ஆர்டர் வரும்? 2, 3, 4, 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர். சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த பாடல் 2வது பாடல் வந்து முடிஞ்சுச்சு. அடுத்தது வந்து வளரும் வணிகம் அப்படிங்கிற உரைநடை பாடம். சரியா? 6வது இயல்ல நம்ம பார்க்க போறது வளரும் வணிகம் அப்படிங்கிறது. ஓகேவா? உரைநடை பகுதி. ஸோ இத பொறுத்தவரைக்கும்
இதில வணிகத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபுல்லா ஒருக்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். சாதாரண ஒரு வாக்கியத்தில தான் எல்லாமே குடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும், பிறருக்கு விற்பதும் வணிகம் ஆகும். பொருள்களை விற்பவரை வணிகர் என்பர். வாங்குபவரை நுகர்வோர் என்பர். சரியா? பொருள்கள யார் விக்கிறாங்களோ, அவங்கள வணிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அத வாங்குறாங்களோ, அவங்கள வந்து நுகர்வோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதாவது செல்லர், பையர். வணிகர்னா செல்லர், நுகர்வோர்னா பையர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று முறை. ஓகேவா? ஸோ அந்த காலத்தில இப்படி தான் இருந்துருக்கு. உங்கள்ட்ட கோதுமை இருக்கா? என்ட்ட வந்து மொளகா இருக்கு. சரி இந்தாங்க மொளகா நீங்க வச்சுக்கோங்க. கோதுமை எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி பண்டமாற்று முறை. கோதுமைய குடுத்து அரிசி வாங்குறது, அரிசிய குடுத்து மொளகா வாங்குறது. சரியா? மிளக குடுத்து வேற ஏதாவது தானியங்கள் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி பண்டமாற்று முறையில தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இருந்திருக்கு. சரியா? நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழிப் பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக் கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டு உபயோகப் பொருட்களை தருகின்றனர். ஓகேவா? ஸோ இப்ப இந்த காலத்தில கூட பழைய பேப்பர்காரங்க வருவாங்க தெரியுமா? ஸோ ஒரு வண்டியில நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம வீட்ல இருக்கிற பழைய பொருட்கள்லாம் வந்து குடுத்துட்டு, நம்ம மக்கள்லாம் வந்து குடம், வாளி, டப்பு இந்த மாதிரிலாம் வந்து வாங்கி சேர்த்து வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்களே கூட வந்து அத செஞ்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்ப சில பேர் காசும் வாங்குறாங்க. அப்பலாம் வந்து பேரிச்சம்பழம் குடுத்த காலம்லாம் இருக்கு. சரியா? பழைய இரும்பு ஈயத்துக்குலாம் வந்து பேரிச்சம்பழம் குடுத்த காலம்லாம் வந்து கூட இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது வணிகத்தின் வகைகள். வணிகத்தோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு தரைவழி வணிகம், இன்னொன்னு நீர்வழி வணிகம். ஓகேவா? ஸோ இதில தரை வழியாக போகக்கூடிய வணிகம் வந்து எப்படி போகும் அப்படின்னா, எருது, கழுதை, குதிரை இதெல்லாம் வச்சு அவங்க கட்டி கொண்டு போவாங்க. வண்டி கட்டி எடுத்துட்டு போவாங்க அந்த காலத்தில. ஸோ இப்போ வந்து டிராக்டரு, லாரி இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த காலத்தில அதெல்லாம் வந்து கிடையாது இல்லையா? ஸோ அப்போ வந்து எருது, கழுதை, குதிரை இதெல்லாம் வந்து மாடு கட்டி தான் வந்து வண்டி கட்டி தான் வந்து ஒரு பொருட்கள வந்து இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வணிகம் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது, குழுவாகவே வந்து செல்வார்கள். சரியா? ஒரு டீமா தான் வந்து போவாங்களாம். ஏன்னா தனியா போனா யாராவது கொள்ளையடிச்சுருவாங்கல்ல. ஸோ இப்ப தான் வந்து சிசிடிவி இதெல்லாம் இருக்கு. இவ்வளோ இருந்துமே இப்ப வந்து நம்ம சொல்ற மாரி இல்ல. அப்படிங்கிறம்போது அப்பலாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால ஒரு சேஃப்டிக்காக எப்பயுமே வந்து ஒரு டீமா தான் வந்து போவாங்க. இக்குழுவை வணிக சாத்து என்பர். சரியா? இந்த குழுக்கு பேர் என்ன அப்படின்னா, வணிக சாத்து அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க. கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும், வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும். சரியா? கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் அப்படிங்கிறது பட்டினம் என்றும், பாக்கம் என்றும் குறிப்பிடப்பட்டன. சரியா? நாகப்பட்டினம் அந்த மாரி வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பாக்கம், கிளாம்பாக்கம், ஊரம்பாக்கம் ஸோ இந்த மாரி பாக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. சரியா? ஸோ பட்டினம்னு வரும், பாக்கம்னு வரும். இது 2மே வந்து துறைமுக நகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது "தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு வந்து உமணர் போகலும் அப்படின்னு சொல்லி நற்றிணையில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் "பாலோடு வந்து கூழோடு பெயரும்" அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க. "பெண்ணோடு வந்து கரியோடு பெயரும்" அப்படின்னு சொல்லி அகநானூறுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு அகநானூறுல வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாம் தான் நம்ம உள்ள பார்த்த கன்டென்ட். அடுத்தது தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக பூம்புகார் வந்து விளங்கியது. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பூம்புகார் துறைமுகம் தான் தலைசிறந்த துறைமுகமா இருந்திருக்கு. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டுக் கொடியோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு, தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஓகேவா? இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். சரியா? தனிநபர் வணிகம் அப்படின்னா, தனிநபரால உருவாக்கப்பட்டு அத நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து தனிநபர் வணிகம். இதுவே வந்து ஒரு ஆளுக்கு மேற்பட்டு ஒரு 2 பேர், 3 பேர் சேர்ந்து கூட்டா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, அதுதான் வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்தது சிறு வணிகம். சிறு வணிகம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பொருட்கள் பால், கீரை, காய்கறி இந்த மாதிரியான பொருட்கள வந்து விக்கிறது பேர் தான் வந்து சிறு வணிகம். அத விக்கிறவர்களுக்கு பெயர் வந்து சிறு வணிகர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு வந்து சிறு முதலீடு பொருட்கள் வாங்கி வந்து வீதிகள்ல வச்சு விப்பாங்க. ஓகேவா? தலையில சுமந்து வீடு வீடா போயும் விப்பாங்க. ஓகேவா? ஸோ அத ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிரும். அடுத்தது பெருவணிகம். பெருவணிகம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். பெரிய இடத்துலருந்து பண்றது. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பொருள் எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டீலருக்கு வரும்.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சப் டீலர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் செல்லர். அதுக்கப்புறம் தான் பையர். ஓகேவா? ஸோ இந்த 3 பேரும் தான் வந்து பெரும் வணிகர்கள். ஓகேவா? இவங்க வந்து சிறு வணிகர், செல்லர். இவர்ட்ட வந்து இங்கேருந்து இவருக்கு பொருள் வந்ததுக்கப்புறம், இவருக்கு தான் வந்து நம்ம போய் இவர்ட்ட தான் வாங்குவோம். சரியா? நம்ம தான் வந்து பையர். செல்லர் தான் வந்து கடை வச்சிருக்கிறவங்க. அந்த கடைக்காரருக்கு இவங்கள்ட்ட இருந்து வரும். சரியா? டீலர்ட்ட இருந்து சப் டீலருக்கு வரும். சப் டீலர்ட்ட இருந்து ரீட்டெய்லருக்கு வரும். ரீட்டெய்லர்ட்ட இருந்து செல்லருக்கு வந்துரும். செல்லர்ட்ட போய் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து பெரும் வணிகர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஏற்றுமதியும், இறக்குமதியும். இத பார்த்தோம்னா, பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்ட்டா. சீனத்திலிருந்து கண்ணாடி. ஓகேவா? சீனாலருந்து என்ன வந்திருக்கு? கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரேபியாலருந்து குதிரைகள் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? இது 2யுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேட்பாங்க. சீனாலருந்து இப்ப இந்த 4 பொருள குடுத்துட்டு, கண்ணாடி, கற்பூரம், பட்டு தேக்கு அப்படின்னு 4 பொருள கொடுத்து, இதில் சீனாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்யாத பொருட்கள் எது? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப எது? தேக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்ட்டா போடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வணிகத்தில் நேர்மை. வணிகம் பண்ணும்போது நம்ம முன்னோர்கள் வந்து தமிழர்கள் வந்து ஒரு நேர்மையோட வணிகம் பண்ணியிருக்காங்க. சரியா? வணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். என்னும் திருக்குறள் வந்து வணிகர்களின் நேர்மையை பற்றி வந்து சொல்லுது. சரியா? வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். அதாவது வணிகர்கள் எப்பயுமே ஒரு பொருள வாங்கும்போது அதோட சரியான அளவு என்னமோ, அந்த அளவு மட்டும் தான் வாங்குவாங்களாம். அத விட கூட வாங்க மாட்டாங்களாம். அதே மாரி அத அதே மாரி அத குடுக்கும்போதும், பிறருக்கு வந்து கொடுக்கும் பொழுதும் அந்த வணிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த சரியான அளவை விட கொஞ்சம் கூட குறைச்சு குடுக்க மாட்டாங்களாம். வாங்கும்போது அதிகமா வாங்க மாட்டாங்களாம், குடுக்கும்போது குறைச்சு குடுக்க மாட்டாங்களாம். ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்தது பட்டினப்பாலையில என்ன சொல்றாங்கன்னா, "நடுவு நின்ற நன்னெஞ்சினார்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நீதியோட, நடுநிலைமையோட வந்து இருந்தாங்க. கரெக்ட்டா வந்து நேர்மையா வந்து அந்த காலத்துல வந்து தொழில் பண்ணாங்க, வணிகம் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இணையவழி வணிகம். இணையவழி வணிகம்னா நம்மளுக்கு தெரியும். இப்பலாம் வந்து நம்ம கடைக்கு போய் பொருட்கள் வாங்கவே வேணாம். அதான் வந்து இணையவழி வணிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இத வந்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். இதெல்லாம் வந்து அதுதான். பொருள வந்து வாங்குனதுக்கப்புறம் பணம் செலுத்தலாம். இல்லைன்னா நம்ம ஜிபே, ஃபோன்பே அந்த மாரியும் பணம் செலுத்தலாம். சரியா? இது வந்து வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. சரியா? முதல்ல பண்டமாற்று முறையா தொடங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து பணத்த பயன்படுத்தணும். காசு குடுத்து பொருள் வாங்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு மின்னணு பரிமாற்ற அளவுக்கு வந்து வந்துருச்சு. சரியா? மின்னணு பரிமாற்றம்னா ஜிபே, ஃபோன்பே பண்ணிட்டு வீட்டிலேயே இருந்து நம்ம பொருட்கள் வந்து வீட்டுக்கு வர அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது. இது 2யும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது 2ம் இம்பார்ட்டன்ட். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லி பட்டினைப்பாலையில சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து கொள்வதும் மிகை கொள்ளாதுன்னா, வாங்கும்போது அதிகமா வாங்க மாட்டாங்க. கொடுப்பதும் குறைபடாதுன்னா, மத்தவங்களுக்கு விக்கும்போதும் குறைச்சு விக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்து சமன் செய்து சீர்தூக்கின், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 2ம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒன் வேர்ட் பார்க்கலாம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தான். நுகர்வோர். அதுக்கப்புறம் வணிகம் பிளஸ் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வணிக சாத்து. ஆப்ஷன் சி. ஓகேவா? பண்டம் பிளஸ் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டமாற்று. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ அடுத்தது 4வது வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வண்ணப்படங்கள். ஓகேவா? வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வண்ணம் கூட்டல் படங்கள். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு வரும். ஸோ இப்ப நியூ புக்கா இருந்துச்சுன்னா, மின்னணு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேர்ட் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க ஓல்டு புக் வச்சிருக்கீங்களா? இல்ல நியூ புக் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. நியூ புக்ல வந்து மின்னணு அதாவது தமிழ் நியூ புக்லயே வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் எடிஷன்ல வந்து மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, மின் கூட்டல் அணு அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இத வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த ஏரியா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. சரியா? இதெல்லாம் வந்து கேட்பாங்கப்பா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்ப கரன்சி நோட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. கரன்சி நோட்னா என்ன வரும்? இங்க பாருங்க. மேல குடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன். பணத்தாள். ஓகேவா? கரன்சி நோட்டுனா பணத்தாள் அப்படிங்கிறது வரும். சரியா? நான் மேல நம்பர் மட்டும் போடுறேன். நீங்க எடுத்து வந்து உள்ள எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பேங்க் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்.
வங்கி. ஓகேவா? ஸோ 2. அதுக்கப்புறம் செக் அப்படின்னா காசோலை. செக்குனா வந்து காசோலை இங்க எங்க இருக்கு? இந்தா இருக்கு. அப்போ 3. அடுத்து வந்து டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரை ஓலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிடி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதுதான் வந்து வரை ஓலை, டிமாண்ட் டிராஃப்ட். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம். மின்னணு மயம் அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இது பார்த்துட்டோமா? கரன்சி நோட்டு பார்த்துட்டோம். எல்லாம் பார்த்துட்டோமா? டிஜிட்டல் பார்த்துட்டோம். இப்ப டெபிட் கார்டு. டெபிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. இல்ல. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஓகேவா? டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது தான் கடன் அட்டை. ஓகேவா? இது 7. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இணையதள வணிகம். கரெக்ட்டா? ம். ஆமா. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம் தான். எஸ். இணையதள வணிகம். அதுக்கப்புறம் வந்து இது 8. அதுக்கப்புறம் 1 கீழ போயிருச்சா? காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஓகேவா? 9 இது. ஓகேவா? மின்னணு வணிகம். ஓகேவா? ஸோ இத வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா கேட்பாங்கப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசால்ட்டா இருக்காதீங்க. கரெக்ட்டா வந்து எழுதிக்கோங்க. அடுத்து உழைப்பே மூலதனம். இந்த நூல் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நம்ம இலக்கணம் தான் பார்க்கணும். சரியா? சரி, ஓகே. ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது இனி என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது. சரியா? இது இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது சிலபஸ் டாபிக்கா இருக்கிறதுனால, இந்த சுட்டெழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா வந்து கேள்விகள வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். சரியா? ஸோ இப்ப பாருங்க, சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டி காட்டுவது. நீ, நான், அவன், அவள், அது, இது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவோம் தெரியுமா? "ஆள்காட்டி விரல் பாத்தியா உன்னையே காட்டுது" அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியில சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அது, அவன், இது, இவன் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் சுட்டெழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டிக் காட்டுகின்றன. சரியா? இவ்வாறு சுட்டிக் காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம் ஆகும். சரியா? அப்ப இங்க என்ன சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது மெயினா என்னன்னா, ஆவும், ஈயும் தான் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா? ஏன்னா அவன், இவள், அவன், இவன், அங்கு, இங்கு, அந்த, இந்த, அது, இது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ஈல தான் வரும். அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்கள் தான் வந்து மெயினா பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிற எழுத்து வந்து முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. பழங்காலத்துல முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இப்ப வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து இப்ப போக போக நம்ம பார்ப்போம் பாருங்க. இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் தான் வந்து சுட்டு எழுத்துக்கள். ஓகேவா? இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஸ்டினா கேட்பாங்க. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஆ, இ, உ சொன்னேனா? ஆவும், ஈயும், ஊவும் ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். சரியா? ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆ, ஈ மட்டும் குடுத்தாங்கன்னா, ஆ, ஈ மட்டும் போடுங்க ஆப்ஷன்ல. இல்ல ஆ, ஈ, ஊவும் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஊவும் சேர்த்து போடுங்க. ஓகேவா? ஆனால் இன்று என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. சரியா? ஏன்னா அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம சுட்டா வந்து பயன்படுத்துறது இல்ல. அது ஏன் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா, இவன், அவன், இது, அது. இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால், பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அதாவது, இந்த எழுத்துக்கள்ல என்னென்ன சுட்டு எழுத்துக்கள் இருக்கு? அவன், இவன், ஆ, இ. இப்ப பாருங்க, எடுத்துருங்க. ஆவ எடுத்துருங்க. எடுத்துருங்க. இங்கேயும் ஆவ எடுத்துருங்க. இதான் சுட்டு எழுத்துக்கள். இப்ப இந்த பேலன்ஸ் உள்ள வார்த்தைய பாருங்க. 1, 2, 2 அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொருளுமே கிடையாது. சரியா? இப்ப நீங்க இந்த எழுத்துக்கள்ல அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னா, இந்த சுட்டு எழுத்துக்கள நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது எந்த விதமான பொருளுமே தராது. மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து ஒரு எந்த விதமான பொருளுமே வந்து நம்மளுக்கு தராது. அந்த சுட்டெழுத்து போட்டா மட்டும் தான் அந்த வேர்டே வந்து கம்ப்ளீட் ஆகும். சரியா? இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். இதுல ஏன்னா, இந்த இந்த எழுத்துக்கு உள்ளேயே வந்து இருந்து இது வந்து பொருள் தரும். உள்ள இருந்தா மட்டும் தான் பொருள் தரும். சரியா? ஈங்கிற எழுத்த வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு போட்டா மட்டும் தான் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். இப்ப இவன் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, இப்ப ஈங்கிற எழுத்த வந்து நம்ம இங்க போட்டா மட்டும் தான் இந்த வேர்டுக்குள்ள ஈங்கிறது வரணும். சரியா? இந்த வார்த்தைக்குள்ள எழுத்து வந்தா மட்டும் தான் இது பொருள் தரும். ஸோ அதனால தான் இது அகற்சுட்டு. உள்ளேயே இருந்து பொருள் தருவது அகத்துக்குள்ளே இருக்கிறது. அதனால அகச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்து புறச்சுட்டு. புறச்சுட்டுனா வெளிப்படையா வர்றது. அது எப்படின்னா, அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். எப்படின்னா, இப்ப பாருங்க இதுல என்னென்ன சுட்டு எழுத்துக்கள் இருக்கு? அன், அதுக்கப்புறம்
இன், அதுக்கப்புறம் இச்சு இதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் வந்து இந்த இச்சு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது வரக்கூடியது தான். சரியா? ஸோ அதையும் வந்து சேர்த்து வந்து எ கழிச்சு விட்டுருங்க. ஆ, இ, ஈ, ஈ இதெல்லாம் எடுத்துட்டோம்னா, இங்க பாருங்க அந்நீர்வீழ்ச்சி. இப்ப ஆவ வந்து எடுத்துட்டோம். அப்பன்னா என்ன வருது? நீர்வீழ்ச்சி பொருள் தருதா? இப்ப இம்மலை ஈய வந்து எடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் என்ன வருது? மலை பொருள் தருதா? இந்நூல் ஈய வந்து எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்கு? நூல் நூல் பொருள் தருதா? இச்சொற்களில் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை சரியா? இச்சொற்கள். இத கூட பாருங்க. இச்சொற்கள் நான் அத சேர்த்து போட்டேன். ஆனா அதுவும் வருது பாருங்க. ஈய வந்து எடுத்துருங்க. சொற்களில் சொற்கள் பொருள் தருதா? உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறந்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இப்ப வெளியில அத நம்ம எடுத்துட்டோம்னாலும், அதாவது அத நம்ம சேர்த்து போடலைனாலுமே நம்மளுக்கு வந்து பொருள் தரும். ஸோ அத தான் வந்து புறச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன அப்படின்னா, பக்கத்துல உள்ளது. அண்மைனா பக்கம். பக்கத்துல உள்ளது. அருகில் அருகில் உள்ளது. சரியா? அண்மை சுட்டுனா அருகில். இத வந்து பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அண்மை சுட்டுனா அருகில். சேய்மை சுட்டு அப்படின்னா வந்து தொலைவில். சார் எதுக்கு சார் எழுதணும்? அவங்களே வந்து ரோஸ் கலர்ல குடுத்துருக்காங்களே! அவங்க குடுத்துருக்காங்கப்பா. ஆனா அவங்க குடுத்த ரோஸ் கலர்ல குடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்குமா சொல்லுங்க? நம்ம எழுதுனா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அண்மை சுட்டு என்னென்னன்னா, இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. சரியா? இது எல்லாமே எப்படி சொல்லுதுன்னா, நமக்கு பக்கத்துல உள்ளது. இவன் அப்படின்னா நமக்கு பக்கத்துல உள்ளவங்க. இவர் அப்படின்னா நமக்கு பக்கத்துல உள்ளவங்க. இது அப்படின்னா நம்ம பக்கத்துல உள்ள ஒரு பொருள். இவை அப்படின்னா இது எல்லாமே நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இவை எல்லாமே. இம்மரம் அப்படின்னா நம்ம பக்கத்துல நம்ம இருக்கக்கூடிய மரம். இவ்வீடு அப்படின்னா நமக்கு எய்த்தாப்ல இருக்கக்கூடிய வீடு. ஓகேவா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொருள்கள குறிக்கிறது எல்லாமே அண்மை சுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சேய்மை சுட்டு அப்படின்னா என்னன்னா, அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், அங்க, அது, அவரு, அ அப்புறம் இந்த மாரி இந்த தூரத்துல உள்ளத குறிக்கிறது. அவள், அவள்னா அங்கே ஒரு தூரமா அதோ தெரியுது பாத்தியா ஒரு பெரிய மலை அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாரி தூரத்துல உள்ள சொற்கள வந்து குறிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துற சொற்கள் தான் சேய்மையில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? சேய்மை சுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல மேக்ஸிமம் வந்து அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்து பயன்படும். அதே மாரி அண்மை சுட்டுல மேக்ஸிமம் வந்து அப்படிங்கிற எழுத்து வந்து பயன்படும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை, அதாவது சேய்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது சேய்மை சுட்டு எனப்படும். சரியா? தொலைவில் உள்ள பொருட்களை வந்து சுட்டுறதுனால, இதுக்கு வந்து சேய்மை சுட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இங்க வந்து பத்தி குடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸோ ஏன் வந்து பயன்படுத்துறது இல்ல? எதுக்காக அப்படின்னா, இப்ப அண்மை சுட்டுனா என்னது? அருகில் உள்ளது. சரியா? அதே மாரி சேய்மை சுட்டுனா என்னது? தொலைவில் உள்ளது. ஓகேவா? ஸோ இப்ப இந்த அப்படிங்கிறது எப்ப பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இது 2த்துக்கும் நடுவுல சரியா? இது 2த்துக்கும் நடுவுல உள்ள ஒரு பொருள சொல்றதுக்கு பெயர் தான் சொல்றதுக்காக தான் இந்த அப்படிங்கிற எழுத்த வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? அருகில் உள்ளவற்றிற்கும் நல்லா பாருங்க. அருகில் உள்ளவற்றிற்கும், தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது உவன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளுக்கு இப்ப இந்த உவன்னா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பொருள். அதாவது அருகில உள்ளத சொல்றதுக்கு பேர வந்து அண்மை சுட்டு, தொலைவுல உள்ளத சொல்றதுக்கு பேர் வந்து சேய்மை சுட்டு. இது 2த்துக்கும் நடுவுல உள்ளத சொல்றது தான் வந்து இந்த அப்படிங்கிற சுட்டெழுத்த வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு இருக்குப்பா. சிலபஸ்ல வந்து இருக்கு. அதனால தான் வந்து திரும்ப திரும்ப சொல்றோம். லென்த்தா போகுது அப்படின்னு வந்து யாரும் வந்து இது பண்ண இது யாரும் வந்து நெனைக்க வேணாம். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இது நம்மளுக்கு கம்பல்சரி வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி சிலபஸ்ல வந்து வந்திருக்கு. கம்பல்சரி இதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதனால அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து சுட்டுத்திரிபு அப்படின்னா சுட்டுத்திரிபு அப்படிங்கிறது அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். சரியா? அம்மரம், இவ்வீடு அப்படிங்கிறதை புறச்சுட்டுக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ இதில வந்து நம்ம வந்து சுட்டு எழுத்துக்கள நீக்குனாலும், பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். மரம், வீடுன்னு சொல்லி பொருள் தரும். அதனால இது வந்து புறச்சுட்டு. இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம்.
அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. அவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப் பொருளைத் தருவது சுட்டுத் திரிபு எனப்படும். எடுத்துக்காட்டு இப்பள்ளி, இந்த பள்ளி. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம முதல்ல சுட்டெழுத்துக்கள்ல வந்து என்னென்ன பயன்படுத்துறோம்? அகச்சுட்டு, புறச்சுட்ட பொறுத்தவரைக்கும் ஆ, ஈ மட்டும் தான் பயன்படுத்துறோம். சரியா? இங்க சுட்டு திரிபுனா என்னன்னா, ஆ அப்படிங்கிறது திரிந்து அந்த அப்படின்னு சொல்லி மாறிடும். அந்த வீடு, அந்த மலை, அந்த கடல், அந்த நபர், அந்த பெண், அந்த ஆண் அப்படின்னு சொல்லி ஆங்கிறது திரிந்து அந்த அப்படின்னு சொல்லி மாறி நம்மளுக்கு சொல்றது. அதே மாரி ஈ அப்படிங்கிறது திரிந்து இந்த மலை, இந்த மரம், இந்த வீடு, இந்த நபர், இந்த மக்கள், இந்த பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம திரிந்து சொல்றது. சரியா? அந்த அந்த கீழ குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்பள்ளி, இந்த பள்ளி. புரியுதா உங்களுக்கு? இப்பள்ளி அப்படின்னு சொல்றது வந்து இப்பள்ளின்னு சொல்றது வந்து புறச்சுட்டு. சரியா? இந்த பள்ளின்னு சொல்றது வந்து சுட்டுத் திரிபு. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்பள்ளிங்கிறது வந்து புறச்சுட்டு. இப்ப ஈங்கிறத எடுத்துட்டீங்கன்னா, பள்ளி பொருள் தரும். ஓகேவா? அதிலயே வந்து இந்த அப்படின்னு சொல்லி திருந்தி வந்த அதாவது திரிந்து வந்துரு அப்படிங்கன்னா, அதுக்கு பேர் வந்து சுட்டுத் திரிபு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இது 2யும் வந்து பார்த்துக்கோங்க. இப்ப அம்மரம் அப்படிங்கிறது புறச்சுட்டு. ஆனா அந்த மரம் அப்படிங்கிறது சுட்டுத் திரிபு. அதே மாரி இவ்வீடு அப்படிங்கிறது சுட்டு புறச்சுட்டு. இந்த வீடு அப்படிங்கிறது சுட்டுத் திரிபு. ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள். சிம்பிள்ப்பா. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் இருந்தது நான் கரெக்ட்டா ஞாபகப்படுத்தி பாருங்க இப்ப. நம்ம ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து அகச்சுட்டு பார்த்தோம். அகச்சுட்டுனா அந்த பொருள் வந்து அ முதல்ல சுட்டெழுத்துக்கள்னா என்னென்ன? ஆ, இ மட்டும் தான் சுட்டெழுத்துக்கள். உ வந்து பயன்படுத்துனாங்க. இப்ப பயன்படுத்தல. சுட்டெழுத்துக்கள்ல 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டுல வந்து நீங்க அந்த எழுத்துக்கள ஆ, இ சுட்டெழுத்துக்கள நீக்குனாலும் பொருள் தராது. அதுவே நீங்க புறச்சுட்டுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எழுத்துக்கள நீக்குனாலும் பிற எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு பொருள் தரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்துல அருகில இருக்கக்கூடிய பொருள்கள வந்து சுட்டிக்காட்டுறதுக்கு பேரு அண்மை சுட்டு. அதுக்கப்புறம் சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தூரத்தில தொலைவுல இருக்கக்கூடிய பொருட்கள வந்து சுட்டிக்காட்டுறது வந்து சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிங்கிற எழுத்து எங்கே பயன்படுத்துனாங்க அப்படின்னா, இந்த அண்மைக்கும், சேய்மைக்கும் நடுவுல வந்து அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 2த்துக்கும் அதாவது பக்கத்தில இருக்கிறதுக்கும், தூரத்தில இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிறத இந்த அப்படிங்கிற வார்த்தைய வச்சு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப இல்ல. ஓகேவா? சுட்டு திரிபுனா என்ன? புறச்சுட்டு வந்து ஆ, ஈன்னு வரும். அதுவே அந்த ஆ, இ அப்படிங்கிற எழுத்து திரிந்து அந்த, இந்தன்னு மாறி வந்துச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து சுட்டுத் திரிபு. ஓகேவா? இவ்வளதான் ஒரு ஓவர்வியூ. அடுத்தது வினா எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். வினா பொருளைத் தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். சரியா? வினா எழுத்துக்கள் வந்து 2 இடத்துலயுமே வருமா? சொல்லின் முதலிலும் வருமா? சொல்லின் கடைசியிலயுமே வருமா? ஓகேவா? ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். சரியா? அந்த 5யும் நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஏ, யா, அ, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழியின் முதலில் வருபவை. இதுல மொழியோட முதல்ல ஒரு வார்த்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னென்ன எழுத்துக்கள் வரும்னா, ஏ வரும், யா வரும். ஓகேவா? எங்கு, எது, எவர், எதனால், எப்போ, எப்படி. ஓகேவா? அதுக்கப்புறம் யா வரும். யார், யாருக்கு, யாரால, யார் கூட, யாரெல்லாம். புரியுதா உங்களுக்கு? யாவை அப்படின்னு சொல்லி இந்த மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வரக்கூடிய எழுத்து. சரியா? ஸோ ஏ வரும். அதுக்கப்புறம் யா வரும். எங்குன்னு வரும். யாருக்குன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாரியான வார்த்தைகள்லாம் வந்து மொழியோட ஸ்டார்ட்டிங்லயே வந்து வரும். சரியா? வினா எழுத்துக்கள். அடுத்து மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ, அதுக்கப்புறம் ஓ. பேசலாமா? தெரியுமோ? வருமோ? வராதோ? படிக்கலாமா? படிக்க வேண்டாமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி மொழியின் கடைசில கேள்வியா வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மொழியில் இறுதியில் வருபவை. ஓகேவா? வினா எழுத்துக்கள். இது எல்லாம். இந்த 2 எழுத்துக்களும் ஆவும், ஓவும் வந்து மொழியில் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். மொழியில் முதலிலும், இறுதியிலும் வருபவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ. ஏங்கிற எழுத்து மட்டும் தான் மொழியோட ஸ்டார்ட்டிங்லயும் வரும், எண்டிங்லயும் வரும். ஓகேவா? ஏன், ஏன், ஏன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நீதானே. எண்டுல வருது பாருங்க. நீதானே. நேன்னு வருது பார்த்தீங்களா? இன்னு பிளஸ் ஏ. இன்னு பிளஸ் ஏ, நே. ஓகேவா? ஸோ இந்த மாரி நீதானே, அவன்தானே, அதுதானே, இதுதானே. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாரி கடைசியாவும் வரும். இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும் முதலிலும் வரும், கடைசியிலும் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ அடுத்தது அகவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருமானால் அஃது அகவினா ஆகும். இந்த ஆல்ரெடி நம்ம இங்க என்ன பார்த்தோம்? அகச்சுட்டு, புறச்சுட்டு பார்த்தோமா? அகச்சுட்டுனா என்ன? வினா உள்ளேயே இருக்கும். பொருள் தரும். அத எடுத்தா பொருள் தராது. அதே தான் இங்கேயும். இங்கேயும் பாருங்க. எது? யார்? ஏன்? இதுல வினா எழுத்துக்கள வந்து எடுங்க. பொருள் தராது. து, யா, இர், அதுக்கப்புறம் இன் அப்படின்னு சொல்லி சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அதுதான் வந்து அகவினா. அப்ப புறவினானா என்ன? அங்கே பார்த்தா அதே சேம் தான். அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவனா அப்படின்னா, அப்ப இங்க நால வந்து என்ன இருக்கு? இன்னு பிளஸ் ஆ இருக்கா? ஸோ அப்ப இந்த ஆ எழுத்த வந்து நீக்கிருங்க. ஆவ நீக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இந்த வார்த்தை எப்படி வரும்? அவன். ஓகேவா? அடுத்து வருவானோ, வருவானோ அப்படிங்கிறதுல என்ன இருக்கு? வருவானோ இந்த நோ வந்து பின்னாடி எப்படி வந்திருக்கு? இன்னு பிளஸ் ஓ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்ப இந்த ஓவ நீக்கிட்டீங்க அப்படின்னா, இது என்ன வரும்? வருவான். அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான். புறத்தே வந்து வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருமானால் அஃது புறவினா எனப்படும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம புக் பேக் பார்த்துருவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. தயவு செஞ்சு நீங்க லெசன் உள்ள கவனிக்கிறத விட, இந்த பின்னாடி இந்த விஷயங்கள் ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து தான் இனிமே கேள்விகள் வந்து வரும். ஓகேவா? என் வீடு அது அங்கே அங்கே உள்ளது. ஓகேவா? தம்பி இவர் வா, இங்கே வா. நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் டேஷ் தெரியுமா? யார் யாது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு அமைந்துள்ளது. உன் வீடு டேஷ் உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து மொழியை ஆள்வோம். ஸோ ஓகேவா? நான் இத வந்து சொன்னேன். ஸோ இதில வந்து கண்டிப்பா வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால மொழியை ஆள்வோம்னா கம்பல்சரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது தேவையில்ல. ஸோ இது வந்து தேவை. நான் பள்ளியில் படிக்கிறேன். இதுக்கு இடையில வந்து சொற்களை சேர்த்து சொற்றொடர் அமைத்தல். ஓகேவா? ஸோ சொற்றொடர் அமைத்தல் இது கேட்பாங்க. சிலபஸ்ல இருக்கு. நான் பள்ளியில் படிக்கிறேன். நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து அரசு வரணும். இந்த இடத்துல 6ஆம் வகுப்பு அப்படிங்கிறது வரணும். சரியா? அடுத்து பொன்னன் முன்னேறினான். வணிகம் செய்து பொருளீட்டி துணி. பொன்னன் பொன்னன் துணி வணிகம் செய்து பொருள் ஈட்டி முன்னேறினான். ஓகேவா? இதுக்கு சென்டர்ல வந்து வரும். பொன்னன் துணி வணிகம் செய்து பொருள் ஈட்டி முன்னேறினான் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது பின்வரும் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு சொற்றொடரை அமைக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, நான் ஊருக்கு நான் ஊருக்கு சென்றேன். நீ ஊருக்கு சென்றாய். அவன் ஊருக்கு சென்றான். ஓகேவா? சாரி. அவன் ஊருக்கு சென்றான். அடுத்து அவள் ஊருக்கு சென்றாள். அவர் ஊருக்கு சென்றார். ஓகேவா? ஸோ இங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து வரும். சரியா? ஸோ இந்த மாரி நீங்க மேத்ஸ்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். அடுத்தது நீங்கள் வரும்போது எனக்கு இந்த ஒருங்கிற வார்த்தைய வந்து உள்ள கொண்டு வரணும். நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம். ஸோ இந்த இடத்துல வரும். ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இயற்கைங்கிற வார்த்தை வந்து இங்க வரணும். ஏன்னா நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து. ஸோ இந்த இடத்துல வரும். சரியா? நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு வரும். அடுத்து 3வது வந்து நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். மிகுந்த அக்கறையுடன். சரியா? நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது இதெல்லாம் இல்ல. பேரா. ஓகேவா? ஸோ இந்த பேராவ படிச்சு அதுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கம் ஆகும். ஓர் இடத்தில் உற்பத்தியாகும் பொருட்களை பல இடங்களுக்கு அனுப்புவது, பல இடங்களில் கிடைக்கும் பொருட்களை ஓர் இடத்தில் கிடைக்கச் செய்வதும் வணிகம் ஆகும். ஓகேவா? கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். சான்றாக கல் என்பது விற்பனை பொருளன்று. ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றினால் உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். சரியா? ஸோ ஒரு கல்லு அப்படிங்கிறது சாதாரணமா அது வெறும் கல்லு தான். ஆனா அத செதுக்கி சிற்பமா மாத்துனீங்க அப்படின்னா, அந்த சிற்பத்தினுடைய விலை மதிப்பு வந்து வேற மாதிரி. சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு பொருளுக்கு வந்து மதிப்பு கூட்டுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிடைக்கும் பொருள்களில் டேஷ் கூட்டி புதிய பொருளை மாற்றுவது சிறந்த வணிகம் அப்படின்னா, மதிப்பை கூட்டி. அடுத்து சிலை செதுக்கப்படும்போது உதிரும் கல்தூளை டேஷ் மாற்றலாம் கோலமாவாக.
கோலமாவாக மாவாக மாற்றலாம். அடுத்து வணிகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, மேலே குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? மனிதர்கள் மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கமாகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனு. அடுத்து மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? அப்படின்னா இது ஃபுல்லா வரும். கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் அன்று, ஆனால் அதனை இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து வணிகம். இப்பகுதிக்கு ஏற்ற தலைப்பை சொல்லுக. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான கேள்வி. கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேராக்கு வந்து என்ன கமெண்ட் வைக்கலாம் அப்படி என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து விடுகதைக்கு விடை காணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. தனியாளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்து விடுவான். யாரும் வந்து அமர்ந்தால் ஏற்றம் இறக்கம் காட்டுவான். அவன் யார் அப்படின்னா தராசு. ஓகேவா? தண்ணீரில் கிடைப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், காலில்லாத அவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா கப்பல். ஓகேவா? அடுத்து பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு. அவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் கோக்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி. நல்லா நோட் பண்ணுங்க. பூமியில் விளையும் மணி, பூ உலகத்தார் விரும்பும் மணி எந்த மணி அப்படின்னா நெல்மணி. அடுத்து ஒருமதி வெளியே போகும், ஒருமதி உள்ளே வரும். இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும். அவை என்ன அப்படின்னா ஏற்றுமதி, இறக்குமதி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து முடிஞ்சுச்சு. இது பார்த்துக்கோங்க. கலைச்சொற்கள் கம்பல்சரி பார்க்கணுங்க. இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட் போட்டு தனித்தனியா வந்து எழுதி வச்சுக்கோங்க. பண்டம் அப்படின்னா கமாடிட்டி, பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெரீஸ், அதுக்கப்புறம் பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ், நுகர்வோர் அப்படின்னா கன்ஸ்யூமர், அதுக்கப்புறம் கடற்பயணம்னா வாயேஜ், தொழில் முனைவோர்னா என்டர்பிரனர், அதுக்கப்புறம் கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்பல்சரி இதில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த பாடம் வந்து முடிஞ்சுச்சு. சரியா? ஸோ வெற்றிகரமா செகண்ட் டேர்ம் 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ டேர்ம் 6வதுல டேர்ம் 2ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 6 இயல்கள் வந்து நம்ம முடிச்சுட்டோம். ஸோ அடுத்து 7வது இயல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சரியா? ஸோ தேங்க் யூ. வெல்கம்.